ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு உயர்வுழல் டிஎன்பிசி சேனல். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா ஜியாகிரஃபி நிலர் நம்ம படிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் லெசன் 6th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லெசன் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்ன லெசன்? பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம். இந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பேரண்டம். பேரண்டம்னா என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும் இல்லையா? ரைட். பேரண்டம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 15 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பெரு வெடிப்பு ஏற்பட்டது. அதுதான் பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் காரணமாக தான் என்னாச்சு அப்படின்னா பேரண்டம் உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேரண்டத்துக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா கோடிக்கணக்கான கேலக்சிஸ், அதாவது விண்மீன் திரள் மண்டலங்கள், நிறைய கேலக்சிஸ் அதில் இருக்கும். அதே மாதிரி விண்மீன்கள், கோள்கள், நட்சத்திரங்கள், விண்கற்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சேர்ந்தது தான் என்னன்னு சொல்கிறோம்? பேரண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? அதாவது இது எல்லாத்தையும் சேர்ந்தது தான் வான்பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வான்பொருட்கள் எல்லாமே இருக்கிற இடம் தான் என்னது? இந்த பேரண்டம் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? அப்போ இந்த பெருவெடிப்பின் காரணமாக தான் பேரண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிவர்ஸ் உருவாச்சு. அதனை அண்டம் என்றும் அழைக்கலாம். அதை இங்கிலீஷில் காஸ்மாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டத்தை பற்றி படிக்கக்கூடிய படிப்பிற்கு என்ன பெயர்னா அண்டவியல் என்று பெயர், அதாவது காஸ்மாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காஸ்மாஸ் அப்படிங்கிற கிரேக்க சொல்லிலிருந்து தான் உங்களுக்கு இந்த காஸ்மாலஜி வந்திருக்கும். ஓகேவா? காஸ்மாஸ்ங்கிறது என்ன சொல்லு? கிரேக்க சொல். புரிஞ்சுதா? இப்போ அடுத்தது பாருங்க, விண்மீன் திரள் மண்டலம், அதாவது கேலக்ஸி. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து பேரண்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே பாருங்களேன், ஃபஸ்ட்டு வந்து பேரண்டம் தான். அந்த பெருவெடிப்பின் காரணமாக என்ன உருவாச்சு? பேரண்டம் உருவாச்சு. ஓகேவா? அதுக்குள்ளே தான் என்ன இருக்கும்? நிறைய விண்மீன் திரள் மண்டலங்கள் இருக்கும். சரியா? அதில் ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா மில்கி வே கேலக்ஸி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? பால்வெளி திரள் மண்டலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அதுக்குள்ளே தான் என்ன இருக்குது அப்படின்னா சூரிய குடும்பம் இருக்குது. அந்த சூரிய குடும்பத்தில் என்னென்னலாம் இருக்குது? சூரியனை மையமாக கொண்டு கோள்கள், 8 கோள்கள் வந்து இருக்கு இல்லையா? ஸோ அதை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் துணைக்கோள்களும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஆர்டர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆர்டர் படி தான் நம்ம எல்லாமே பார்க்க போகிறோம். சரியா? ரைட். இப்போ கேலக்ஸி அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா இது என்ன அப்படின்னா இது நட்சத்திரங்களின் தொகுப்பு தான் இந்த கேலக்ஸி அப்படிங்கிறது. ஓகேவா? விண்மீன் திரள் மண்டலம்ங்கிறது என்னன்னா வானில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஈர்ப்பு விசையால் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டு இருக்கும் இந்த நட்சத்திரங்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழுவாகவும் இருக்கலாம், தனித்தனியாக சிதறியும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. நம்ம சூரிய குடும்பம் எந்த விண்மீன் திரள் மண்டலத்தில் இருக்குது அப்படின்னா பால்வெளி விண்மீன் திரள் மண்டலத்தில் இருக்குது. அதாவது மில்கி வே கேலக்சிக்குள்ளே தான் இந்த சூரிய குடும்பம் இருக்குது. அப்போ இந்த மில்கி வே கேலக்சி எப்போ உருவாச்சு? இந்த பிக் பேங் இருக்கு இல்லையா, அதாவது பெருவெடிப்பு இருக்கு இல்லையா, அந்த பெருவெடிப்பு நிகழ்வுக்கு அப்புறம் 5 பில்லியன் ஆண்டுகள் கழித்து தான் இந்த மில்கி வே கேலக்சியே உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுக்குள்ளே தான் என்ன இருக்குது? நம்ம இருக்கக்கூடிய சூரிய குடும்பம் இருக்குது. சரியா? இதில் பூமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேலக்சி என்னன்னு ஆண்ட்ரோமெடா மற்றும் மெகல்லனிக் கிளவுட்ஸ், இந்த ரெண்டும். புரிஞ்சுதுங்களா? எந்த விண்மீன் திரள் மண்டலங்கள் புவிக்கு அருகில் இருக்கு அப்படின்னு கேட்டா இந்த ரெண்டையும் தான் சொல்லணும். புவிக்கு அருகில் காணப்படும் விண்மீன் திரள் மண்டலங்கள் என்னென்ன? ஆண்ட்ரோமெடா ஒன்றும், இன்னொன்று மெகல்லனிக் கிளவுட்ஸ் அப்படின்னு 2 இருக்கு. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது இப்போ ஒளியாண்டு அப்படின்னு என்னென்னு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒளியாண்டுனா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஒளியாண்டுனா என்னன்னா இந்த வான் பொருட்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதற்கு இடையே இருக்கக்கூடிய தூரத்தை அளவிடும் அலகுக்கு என்ன பெயர் அப்படின்னா ஒளியாண்டு அப்படின்னு பேர். அப்போ ஒளியாண்டுனா என்ன அர்த்தம்? ஒரு வருஷத்தில் அந்த ஒளி வந்து பயணிக்கக்கூடிய தொலைவை தான் ஒளியாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல ஒளி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா லைட்ஸையும் சொல்லுவோம், சவுண்டையும் சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ லைட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில், வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் லைட்டு. ஓகேங்களா? அதே சவுண்டுன்னு சொல்லக்கூடிய இந்த ஒளி எடுத்துட்டிங்கன்னா 330 மீட்டர் அப்படிங்கிற, அதாவது வினாடிக்கு 330 மீட்டர் அப்படிங்கிற வேகத்தில் பயணிக்கும். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரிய குடும்பம் தான் என்னன்னு சொல்கிறோம்? சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சோலார் அப்படிங்கிற வேர்டு எதிலிருந்து வந்துச்சு அப்படின்னா சோல் அப்படிங்கிற லத்தீன் வார்த்தையிலிருந்து தான் வந்தது. இதற்கு என்ன பொருள்? சூரிய கடவுள்
கோள் என்று பொருள். சரிங்களா? இந்த சூரிய குடும்பம் எப்போ தோன்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் 4.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடியே உருவாகி விட்டது. எப்போ? 4.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்பே வந்து இந்த சூரிய குடும்பம் உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது? 8 கோள்கள், அதுக்கப்புறம் துணைக்கோள்கள், குறுங்கோள்கள், வால் நட்சத்திரம், விண்கற்கள் அப்படின்னு எல்லாமே சேர்ந்தது தான் இந்த சூரிய குடும்பம். ஓகேங்களா? புரிஞ்சுதா? இது எல்லாமே எப்படி இணைக்கப்பட்டிருக்கு? ஈர்ப்பு விசையால் இணைக்கப்பட்டிருக்கு இது எல்லாமே. புரிஞ்சுதுங்களா? இப்போ இதில் ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரிய குடும்பத்தில் சூரியனை பற்றி பார்க்குறோம். சூரியன் தான் வந்து பார்த்திங்கன்னா சூரிய குடும்பத்தோட மைய அச்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது மையத்தில் வந்து இருக்குது, அதுதான் சென்டரில் இருக்குது. ஓகேங்களா? சூரிய குடும்பத்தின் மையத்தில் தான் இந்த சூரியன் அமைஞ்சிருக்கு. இதில் வந்து சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா வான்பொருட்களுமே இந்த சூரியனை சுற்றி வரும். அதாவது சூரிய குடும்பத்தில் மொத்த எடை இருக்கு இல்லையா, அந்த மொத்த எடையில் 99.8% வந்து பார்த்தீங்கன்னா சூரியனே வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு. புரிஞ்சுதுங்களா? 99.8% இந்த சூரிய குடும்பத்தின் மொத்த நிறையில் சூரியன் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கிறது 99.8%. இதில் என்ன வாயுக்கள் இருக்குது அப்படின்னா 2 வெப்பமான வாயுக்கள் தான் இந்த சூரியனில் இருக்குது. என்ன வாயுக்கள்? ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம். புரிஞ்சுதா? 3 பாயிண்ட் தான் இதில் உங்களுக்கு. சூரிய குடும்பத்தோட மொத்த எடை என்ன? 99.8%. ஓகேங்களா? அதாவது சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மொத்த எடையிலையுமே இந்த சூரியனோட எடை மட்டுமே எவ்வளவு? 99.8%. இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இதில் என்ன வாயுக்கள் இருக்குது? வெப்ப வாயுக்களான ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம், இந்த 2 வாயுக்கள் இருக்குது. ஓகேவா? சூரியன் தான் வந்து பார்த்திங்கன்னா சூரிய குடும்பத்தில் மையமாக திகழ்து அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? ஓகேவா? ஸோ சூரியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தானே ஒளியை உமிழக்கூடிய தன்மை பெற்றது. இதோட மேற்பரப்பு வெப்பநிலை வந்து பார்த்திங்கன்னா 6000 டிகிரி செல்சியஸில் இருக்கும். அதே டைம் அந்த வெப்பம் வந்து அந்த மேற்பரப்பை அடையுது இல்லையா, அதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய கால எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் 8.3 நிமிடங்கள் தான். புரிஞ்சுதா? மொத்தம் சூரியனோட மேற்பரப்பு வெப்பநிலை எவ்வளவு இருக்கும்? 6000 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அதோட வெப்பநிலை புவியின் மேற்பரப்பை வந்து அடைவதற்கு 8.3 நிமிடங்கள் ஆகிறது. புரிஞ்சுதா? சூரியன் என்னன்னு சொல்கிறோம்? அது ஒரு விண்மீன் அப்படின்னு தான் சொல்லுவோம் சூரியனையும். புரிஞ்சுதா? இப்போ இங்கே பாருங்களேன், சூரியன் வந்து 1.3 மில்லியன் புவிகளை தனக்குள்ளே அடக்கக்கூடிய அளவுக்கு சூரியன் வந்து ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? எவ்வளோ புவிகளை, ஒரு புவிதை பருக்கு எர்த்து, ஆனால் அந்த மாதிரி கிட்டத்தட்ட 1.3 மில்லியன் எர்த்தை வந்து இந்த சூரியன் வந்து தனக்குள்ளே அடக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு மிக பெரியது அப்படின்னு சொல்கிறாங்க. சூரியன். புரிஞ்சுதா? இப்போ அடுத்தது ஒவ்வொரு கோளாக பார்க்கலாம். கோள்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கோள் அப்படின்னா என்ன பொருள்னு தெரிஞ்சுக்கோங்க. சுற்றி வருபவர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? கோள்னா என்ன அர்த்தம்? சுற்றி வருபவர் அப்படின்னு அர்த்தம். இதில் மொத்தம் 8 கோள்கள் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் அப்படின்னு 8 கோள்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? வெள்ளியும் யுரேனஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிழக்கு மேற்கா வந்து சுற்றக்கூடிய கோள்கள் இந்த 2 மட்டும்தான். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வெள்ளியும் யுரேனஸும் எப்படி சுற்றும்? கிழக்கு மேற்காக. மற்ற எல்லா கோள்களுமே மேற்கிலிருந்து கிழக்காக தான் சுழலும். புரிஞ்சுதா? ரைட். அதை தான் சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், வெள்ளி மற்றும் யுரேனஸ் கோள்களை தவிர பிற கோள்கள் அனைத்துமே சூரியனை எதிர்கடிகார சுற்றில், அதாவது ஆன்டி கிளாக் வைஸில் தான் வந்து சுற்றும். மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுகின்றன. புரிஞ்சுதா? ரைட். அப்படி சுற்றி வர்றது இல்லையா, அந்த பாதையை தான் என்னன்னு சொல்கிறாங்க? சுற்றுப்பாதை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? புரிஞ்சுதா? ரைட். இப்போ ஒவ்வொரு கோள்களுமே அதோட பாதையை விட்டு விலகாமல் சூரியனை கரெக்டாக சுற்றிட்டு வந்துட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன காரணம்? சூரியன்கிட்ட இருந்து கிடைக்கிற அந்த ஈர்ப்பு விசை தான் வந்து காரணம். சரிங்களா? சூரியன் தான் எல்லாத்தையுமே அதோட ஈர்ப்பு விசையால் வந்து பிடிச்சி வச்சிருக்கு. ஓகேவா? ரைட். இப்போ இதில் வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. இந்த 8 கோள்கள் இருக்கு இல்லையா, அதை 2ஆக பிரிச்சுக்கோங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு இருக்க 4 கோள்கள், அடுத்து இருக்க 4 கோள்கள். ஃபஸ்ட்டு இருக்க 4 கோள்களை என்னன்னு சொல்லுவோம்? புதன், வெள்ளி, புவி மற்றும் செவ்வாய். இந்த 4 கோள் தானே. இதனாலையும் என்னன்னு சொல்லுவாங்க? உட்புற கோள்கள்னு சொல்லுவோம், அல்லது புவி நிகர்கோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க.
புரிஞ்சுதா? ரைட். இந்த கோள்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாறைகளால் தான் ஆயிருக்கும். இது எல்லாமே அளவில் சிறியதாகவும் இருக்கும். இது பாறைகளால் ஆயிருக்கிறதுனால கண்டிப்பாக அது மேலே என்ன இருக்கும், அந்த மேற்பரப்பில் மலைகள் இருக்கலாம், எரிமலைகள் இருக்கலாம், ஏதாவது பள்ளங்கள் எல்லாமே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ அடுத்தது கடைசியாக இருக்கக்கூடிய 4 கோள்கள் இருக்கு இல்லையா, இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா வெளிப்புற கோள்கள். என்னென்ன கோள்கள்? வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். இது எல்லாத்தையுமே என்னன்னு சொல்கிறோம்? வெளிப்புற கோள்கள்னு சொல்லுவோம், அல்லது வியாழன் நிகர்கோள்கள் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு பேர் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா வளிமக்கோள்கள் அப்படின்னு சொல்லலாம். சரியா? வெளிப்புற கோள்கள்னு சொல்லலாம். இன்னொன்று வியாழன் நிகர்கோள்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜோவியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஜோவியன் அப்படின்னு சொல்லலாம் இந்த வியாழன் நிகர்கோள்களை. இன்னொரு பேர் தான் வந்து வளிமக்கோள்கள். ஏன் வளிமக்கோள்கள்னு சொல்கிறாங்க இதனா, இந்த நாளும் பார்த்தீங்கன்னா வாயுக்களால் நிரம்பி இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நாளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திடப்பொருட்களால் நிரம்பி இருக்கும், அதாவது பாறைகளால் நிரம்பி இருக்கும். ஸோ அதனால் வந்து அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா புவிநிகர்கோள்கள் தான் மட்டும்தான் சொல்கிறோம். இதில் வந்து வாயுக்கோள்களால் இருக்கனால இதை வளிமக்கோள்கள் அப்படின்னும் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? ரைட். இந்த அடுத்தது பார்த்தீங்கன்னா சிறுகோள் மண்டலம் அப்படின்னு உங்களுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. சிறுகோள் மண்டலம்னா என்ன அப்படின்னா, சிறு கோள்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே எதற்கு இடையில் இருக்குது அப்படின்னா செவ்வாய்க்கும் வியாழன் கோள்களுக்கும் இடையில் தான் வந்து இந்த சிறுகோள் மண்டலம் காணப்படுகிறது. புரிஞ்சுதுங்களா? பண்டைய தமிழர்கள் காலத்திலேயே நம்மளோட சூரியன் மற்ற கோள்களை பற்றி எல்லாமே சங்க இலக்கியங்களே வந்து சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உதாரணமாக ஒரு பாட்டு லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. சிறுவானாற்று படையிலிருந்து கொடுத்துருப்பாங்க. வாழ்நிற விசும்பின் கோள் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு அப்படிங்கிற பாட்டு மூலியமாக தெரிஞ்சுக்கலாம் சொல்கிறாங்க. அந்த காலத்திலேயே சூரியன் கோள்கள் இதை பற்றி எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? ரைட். உங்களுக்கு வந்து இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுருக்கிறதுக்காக புக்கில் வந்து ஒரு ஷார்ட்கட் கொடுத்துருப்பாங்க, அதை வேணால் பார்த்துக்கோங்க. அந்த கோள்களோட வரிசை நானும் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன், வேணும்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? புதனையும் வெள்ளியையும் பூசை செய்து விரதம் இருந்தால் சண்டையும் யுத்தமும் நெருங்காது. புதனையும் வெள்ளியையும் பூசை செய்து விரதம் இருந்தால் சண்டையும் யுத்தமும் நெருங்காது அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த ஆர்டர் மாறாமல் இருக்கிறதுக்காக. சரியா? ரைட். இப்போ பார்க்கலாமா? சூரியன் பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஒவ்வொரு இதாக பார்க்க போகிறோம். என்ன ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா புதன். சூரியனுக்கு மிக அருகில் இருக்கிற கோள் தான் எது அப்படின்னா இந்த புதன் கோள் தான் வந்து நம்ம சொல்லுவோம். ஓகேவா? புதனுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? மெர்க்குரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த மெர்க்குரி அப்படின்னு எடுத்துட்டேன். இந்த எல்லா கோள்களுக்குமே ரோமானிய கடவுள் கிரேக்க கடவுளோட பெயர்களை தான் வச்சுருப்பாங்க. சரிங்களா? அது ஒன்று ஒன்று கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த புதனுக்கு இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவோம்? மெர்க்குரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? மெர்க்குரிங்கிறது இங்கே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோமானிய கடவுள்களோட தூதுவர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோமானிய கடவுள்களின் தூதுவர் பேர் தான் இந்த மெர்க்குரி. இந்த பெயரால் தான் புதன் வந்து அழைக்கப்படுது. சரிங்களா? இந்த புதனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீரோ இல்லை வாயுக்களோ எதுவுமே கிடையாது. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா அதிக வெப்பநிலையும் இரவு நேரத்தில் ரொம்ப குளிரும் வந்து எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புதனுக்கும் வெள்ளிக்கும் வந்து பார்த்திங்கன்னா துணைக்கோள்கள் கிடையாது. புதனுக்கும் வெள்ளிக்கும் துணைக்கோள்கள் கிடையாது. புரிஞ்சுதா? ஓகேவா? அடுத்தது போகலாமா? ரைட். அதே மாதிரி நீங்கள் வந்து புதனையும் வெள்ளியையும் நம்ம வந்து நார்மலாக நம்ம கண்ணாலேயே வந்து பார்க்க முடியும். சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வெள்ளின்னு எடுத்துட்டிங்கன்னா இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப வெப்பமான கோள் எதுன்னு கேட்டால் வெள்ளி தான். சரிங்களா? ஓகே. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியனுக்கு பக்கத்தில் ஃபஸ்ட் என்ன இருந்துச்சு? புதன். அதுக்கு பக்கத்தில் தான் என்ன இருக்கும்? அப்போனா ரெண்டாவதாக இந்த வெள்ளி வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெள்ளியும் புவியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே அளவில் இருக்கிறதுனால இது இரண்டையும் என்னன்னு சொல்லுவாங்க? இரட்டை கோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எது ரெண்டையும்? வெள்ளியையும் புவியையும். ஓகேவா? வெள்ளியையும் புவியையும் என்னன்னு சொல்கிறோம்? இரட்டை கோள்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த வெள்ளி எடுத்துட்டிங்கன்னா இது வந்து சுழலுது இல்லையா, தன்னைத்தானே சுற்றி கொள்ளுது இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா மற்ற கோள்களை காட்டிலும் இதுதான் அதிகமாக வந்து எடுத்துக்கும், சுற்ற காலம் வந்து அதிகமாக எடுத்துக்கும்னு சொல்கிறாங்க. எவ்வளவு காலம்? வெள்ளி தன்னைத்தானே சுற்றி கொள்ள 243 நாட்கள் வந்து எடுத்துக்கொள்ளுது. சரிங்களா? நான் முன்னையே சொன்னேன், வெள்ளியும் யுரேனஸும் வந்து எப்படி சுற்றும்?
கிழக்கு மேற்காக தான் சுற்றும், அதாவது கடிகார சுற்று கிளாக் வைஸ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, நேராக தான் சுற்றும். எது வெள்ளியும் யுரேனஸும். மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸில் தான் வந்து உங்களுக்கு சுற்றிட்டு இருக்கோம். புரிஞ்சுதா? அடுத்தது போலாமா? ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு மற்ற கோள்களை காட்டிலும் அதிக நேரம் எடுத்துக்குது இல்லையா? ஸோ அதனால் இது எப்படி தான் சுற்றும்? மெதுவாக தான் வந்து சுற்றுன்றாங்க. மற்ற கோள்களை காட்டிலும் மிக மெதுவாக சுற்றுகின்ற கோள் எதுன்னு கேட்டால் வெள்ளி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வெள்ளி. ஓகேவா? புதனுக்கும் துணைக்கோள்கள் கிடையாது, வெள்ளிக்கும் என்ன கிடையாது? துணைக்கோள்கள் கிடையாது. ஓகேவா? வெள்ளிக்கு இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவோம்? வீனஸ் அப்படின்னு சொல்லுவோம். வெள்ளிக்கோளுக்கு இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவோம்? வீனஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வீனஸ்ங்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ரோமானிய கடவுள் தான். ஆனால் என்ன கடவுள்? அன்பு மற்றும் அழகை குறிக்கும் ரோமானிய கடவுள் தான் இந்த வீனஸ் அப்படிங்கிறவங்க. புரிஞ்சுதா? அப்புறம் இந்த வெள்ளியையும் நம்ம புதன் மாதிரியே காலையிலையும் ஈவினிங்கும் வந்து பார்க்க முடியும். ஸோ அதனால் இதுக்கு என்ன பேர் அப்படின்னா விடிவெள்ளி மற்றும் அந்திவெள்ளி அப்படின்னு பேர். விடிவெள்ளி மற்றும் அந்திவெள்ளி அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். இதையும் நம்மளால் வந்து என்ன பண்ண, நிலவுக்கு அப்புறம் எது பிரகாசமாக தெரியக்கூடியது இரவில் அப்படின்னு கேட்டால் வெள்ளி தான். நிலவிற்கு அப்புறம் எது வந்து இரவில் பிரகாசமாக தெரியும் என்று கேட்டால் என்ன கோள்? வெள்ளிக்கோள் தான். புரிஞ்சுதா? அடுத்தது புவி பார்க்கலாமா? ரைட். புவி தான் வந்து உயிர்கோளம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதாவது எர்த்து இல்லையா? ஏன் அப்படின்னா இந்த புவியில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீர் இருக்கும், வாயுக்கள் எல்லாமே இருக்கும். ஸோ உயிரினங்கள் வாழ தகுந்த சூழ்நிலை இருப்பதால் இதனை உயிர்கோளம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? ரைட். இந்த புவி வந்து பார்த்திங்கன்னா சூரியன்லேருந்து எத்தனாவது அமைஞ்சிருக்கு? 3ஆவதாக அமைந்துள்ளது. சரிங்களா? ஆனால் 5ஆவது பெரிய கோள். அப்போ என்னென்னதெல்லாம் பெரிய கோள் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு வியாழன் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் சனி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஒன்று ஒன்றா வந்து பின்னாடி கொடுத்துருப்பாங்க, அது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நெப்டியூன் கொடுத்துருப்பாங்க, யுரேனஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் இந்த புவி 5ஆவது பெரிய கோள். ஓகேங்களா? ரைட். இந்த புவியோட மேற்பரப்பு அப்படின்னு எடுத்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், 4ல் 3 பகுதி வந்து புவி வந்து நீரால் தான் சூழப்பட்டிருக்கு. அதனால புவியை என்னன்னு சொல்லலாம்? நீலக்கோள் என்றும் சொல்லலாம், நீர்க்கோள் என்றும் அழைக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த 8 கோள்கள்லையுமே எல்லா கோள்களுக்கும் அதனுடைய பெயர் ரோமானிய மற்றும் கிரேக்க கடவுள்கள் பெயர் தான் வச்சுருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, யுரேனஸ் மட்டும்தான் கிரேக்க கடவுளோட நேமு, மற்ற எல்லா நேமுமே ரோமானிய கடவுள் தான். அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி புவிக்கு மட்டும்தான் இருக்கிற 8 கோள்லையுமே புவி கோள் மட்டும்தான் எந்த ரோமானிய கிரேக்க கடவுள்களின் பெயராலையுமே அழைக்கப்படாத ஒரே கோள் புவி தான். புரிஞ்சுதா? எந்த கிரேக்க ரோமானிய பெயர் வந்து எதுவுமே இதுக்கு வைக்கலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஒரு கோள் தான். சரியா? அடுத்தது பாருங்கள், இதோட துருவ விட்டம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. துருவ விட்டம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 12,714 கிலோமீட்டர். மற்றும் நிலநடுக்கோட்டு விட்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 12,756 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பூமி வந்து சூரியனை சுற்றி வர்றதுக்கு வினாடிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றுது. எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் சூரியனை சுற்றி வருகிறது பூமி? 30 கிலோமீட்டர் பெர் வினாடி. புரிஞ்சுதா? சரியா? ஓகே. இந்த பூமிக்கு துணைக்கோள் இருக்கான்னு கேட்டால் இருக்குது, ஒன்றே ஒன்று தான். என்னது? நிலா. சரிங்களா? நம்ம நிலவு இருக்குல்ல, நிலவு தான் துணைக்கோள். எதற்கு? புவிக்கு துணைக்கோள். ஒரே ஒரு துணைக்கோள் தான் இருக்குது பூமிக்கு, அதுதான் இந்த நிலா. சரிங்களா? ரைட். சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 மில்லியன் கிலோமீட்டர். மணிக்கு இப்போ இதை தெரிஞ்சுக்கோங்க, என்னன்னு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க போதும். இப்போ நம்ம சூரியனை வந்து சென்றடையணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய வானூர்தியாக இருந்தாலுமே சூரியனை போய் அது சென்றடையறதுக்கு 21 வருடங்களே ஆகிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது. அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது செவ்வாய். செவ்வாய் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம சூரியன்லேருந்து 4ஆவதாக காணப்படுறது தான் என்னது? இது செவ்வாய் கோளா? கரெக்டாக அந்த ஆர்டரில் 4ஆவதாக வர்றது செவ்வாய்க்கோள் தான் வரும். செவ்வாய் என்னன்னு சொல்லலாம்? செந்நிறக்கோள் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன? ஏன் வந்து செவ்வாய் சிவப்பாக இருக்குன்னா அதில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக இருக்கிறனால தான் இதில் செந்நிறமாக காணப்படுது. ஓகேவா? அதுக்கப்புறம் இது என்ன செவ்வாய் என்னன்னு சொல்லலாம் இங்கிலீஷில்? மார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்ஸுங்கன்னா என்னென்னா போர்க்கடவுள், ரோமானிய போர்க்கடவுளின் பெயர் தான் மார்ஸ். அதுதான் இந்த பெயருக்கு வச்சுருக்காங்க, செவ்வாய்க்கு வச்சுருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? அதுக்கப்புறம் புதன் நம்ம பார்த்தோம் இல்லையா, இருக்கிற கோள்கள்லேயே மிக சிறிய கோள் எதுன்னு கேட்டால் புதன் தான்.
அதுக்கப்புறம் வந்து எது சிறிய கோள் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய். புரிஞ்சுதா? புதனுக்கு அடுத்தபடியாக 2வது சிறிய கோள் எது அப்படின்னா செவ்வாய் தான். புரிஞ்சுதா? ஓகேவா? இது என்னன்னு சொல்கிறோம், இது சிகப்பாக இருக்கிறனால சிவந்த கோள் அப்படின்னும் சொல்லலாம். இதில் வளிமண்டலம் மிகவும் மெல்லியதாக இருக்கும். வளிமண்டலம் மிகவும் மெல்லியதாக இருக்கக்கூடிய கோள் எதுன்னு கேட்டால் செவ்வாய். இதனுடைய துருவ பகுதியில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பனியுறைகள் இருக்குது. இல்லை அப்படின்னா இது என்னன்னு சொல்லலாம், ஐஸ் கேப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பனிக்கட்டிகள் அங்கே இருக்குது. சரிங்களா? துருவ பகுதியில். ரைட்டா? இதில் 2 துணைக்கோள்கள் இருக்குது. ஒரு துணைக்கோள் உடையது எது? பூமி. அதோட துணைக்கோள் என்ன? நிலா. புதனுக்கும் வெள்ளிக்கும் என்ன இல்லை? துணைக்கோள்கள் இல்லை. புரிஞ்சுதா? நான் அதனால தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ரைட்டா? இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்? செவ்வாய் பார்த்துட்ருக்கோம். இதுக்கு எத்தனை துணைக்கோள்? 2 துணைக்கோள்கள். என்னென்ன அப்படின்னா ஃபோபாஸ் ஒன்றும் இன்னொன்று டீமஸ் ஒன்றும். 2 துணைக்கோள்கள் இருக்குது செவ்வாய்க்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் செவ்வாய்க்கோளை ஆராய்வதற்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் 4 நாடுகள் வந்து அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் இந்தியா வந்து எப்போ ஆராய்ச்சி பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24/9/2014 அன்று செவ்வாய் கிரகத்தை வந்து ஆராய்ச்சி செய்வதற்காக மங்கள்யான் அப்படிங்கிறத அனுப்பிச்சாங்க இல்லையா? அதை தான் சொல்கிறாங்க. மங்கள்யான் அப்படிங்கிற விண்கலத்தை வந்து இந்தியா வந்து அனுப்பியது. ஸோ செவ்வாய்க்கோளினை ஆராயும் நாடுகள் பட்டியலில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது? 4ஆம் இடத்துல இருக்குது. அப்போ ஃபஸ்ட் இடத்துல என்ன இருக்குது? ரஷ்யா. 2வது இடத்துல என்ன இருக்குது? அமெரிக்கா, அதாவது யூஎஸ்ஏ. நாசா வந்து எங்கே இருக்குது? யூஎஸ்ஏல இருக்கு இல்லையா? அதுதான். 3rd பார்த்தீங்கன்னா ஐரோப்பா. 4th வந்து நம்ம இந்தியா இருக்குது. புரிஞ்சுதா? அடுத்தது பார்ப்போமா? ரைட். இப்போ அடுத்தது பாருங்கள். அடுத்தது வியாழன். வியாழன் பார்க்க போகிறோம். வியாழன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5ஆவதாக இருக்கக்கூடியது. ஆர்டரில் சொல்கிறேன். ஓகேவா? ரைட். இருக்கிறதுலையே எந்த கோள் மிகப்பெரியதுன்னு கேட்டால் வியாழன். புரிஞ்சுதா? மிகச்சிறியதுன்னு கேட்டால் என்ன பார்த்தோம் நம்ம? மிகச்சிறியது ஃபஸ்ட்டு கோள் புதன். அதுதான் மிகச்சிறியது. சரியா? ரைட். இப்போ மிகப்பெரியது எதுன்னு கேட்டால் வியாழன். சரியா? இந்த வியாழனுக்கு இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஜூபிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜூபிட்டர் அப்படிங்கிறது என்னன்னா ரோமானியர்களின் முதன்மை கடவுள். ரோமானியர்களோட முதன்மை கடவுள் எதுதான்? ஜூபிட்டர். அந்த ஜூபிட்டர் பெயர் தான் வந்து இந்த வியாழனுக்கு வச்சுருக்காங்க. புரிஞ்சுதா? ரைட். இப்போ நிலா வந்து பிரகாசமாக இரவில் ஒளிவிடக்கூடும், நமக்கு தெரியும். நிலாக்கு அடுத்தபடியாக பிரகாசமாக ஒளிவிடக்கூடியது எதுன்னு சொன்னேன்? வெள்ளின்னு சொன்னேன்னா அடுத்தது 3ஆவதாக வந்து பார்த்தீங்கன்னா எதுனா வியாழன். சரியா? வியாழனும் பிரகாசமாக விண்ணில் வந்து தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரியே எது மிக வேகமாக வந்து சுழலக்கூடிய கோள் அப்படின்னு கேட்டால் இந்த வியாழன் தான் வேகமாக சுழலக்கூடிய கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. சூரியனில் எப்படி வந்து ஹைட்ரஜனும் ஹீலியமும் இருக்கோ அதே மாதிரியே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட வளிமண்டலத்துலேயுமே ஹைட்ரஜனும் ஹீலியம் வாயுக்களும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? மிக அதிகமான துணைக்கோள்கள் கொண்ட கோள் எதுன்னு கேட்டாலும் வியாழன் தான். அதில் முக்கியமான துணைக்கோள்கள் மிகப்பெரிய துணைக்கோள்கள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 4 கொடுத்துருப்பாங்க. புரிஞ்சுக்கோங்க. அதிகமான துணைக்கோள்கள் கொண்ட கோள் எதுன்னா வியாழன். மொத்தம் 67 துணைக்கோள்கள் வியாழனுக்கு இருக்குது. அதில் முக்கியமான மிகப்பெரிய துணைக்கோள்கள் எதுன்னு கேட்டால் மொத்தம் 4 கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அயோ, அடுத்தது யூரோப்பா, அடுத்தது கேனிமீட், அடுத்தது கேலிஸ்டோ அப்படின்னு மொத்தம் 4 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த 4ம் தான் பெரிய துணைக்கோள்கள் எதில்? வியாழனில். புரிஞ்சுதா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்தது சனி. சனியில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன அப்படின்னா இதில் வளையங்கள் இருக்கும். ஓகேவா? வளையங்கள் கொண்ட கோள் எது அப்படின்னா சனி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சூரிய குடும்பத்திலேயே 2ஆவதாக பெரிய கோள் எதுன்னு கேட்டால் சனி. முதல்ல பெரிய கோள் எது? வியாழன். 2வது பெரிய கோள் எதுன்னு கேட்டால் சனி தான் 2வது பெருசு. இது எத்தனாவது இடத்துல இருக்குது? 6ஆவதாக வருமா? நம்ம சொல்லும்போது புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், வியாழன், அடுத்தது சனி. 6வது இடத்துல என்ன இருக்குது? சனி இருக்குது. புரிஞ்சுதுங்களா? இப்போ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இந்த பிக்சர் வந்து கடைசியாக பார்க்கலாம். ரைட். சனிக்கு இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவோம்? சாட்டன் அப்படின்னு சொல்லுவோமா? சாட்டன் அப்படின்னு சொல்லுவோம். சாட்டன் அப்படின்னு பேர் எதுக்கு வச்சாங்க அப்படின்னா ரோமானிய கடவுள், அதாவது வேளாண்மை கடவுளோட பெயர் தான் சாட்டன். ரோமானியர்களின் வேளாண்மை கடவுள் யாரு? சாட்டன். இந்த சாட்டனோட பேர் தான் வந்து இந்த சனிக்கு வச்சுருக்காங்க. புரிஞ்சுதா? இந்த சனியில் ஒரு வளையம் இருக்கு இல்லையா? அந்த வளையங்கள் இருக்கு இல்லையா? நிறைய வளையங்கள். இந்த வளையங்களுக்குள்ளெல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா தூசுகள், துகள்கள், பாறை துகள், பனித்துகள்னு எல்லாமே தான் இதுக்குள்ளே இருக்கும். இந்த சனியில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை துணைக்கோள்கள் இருக்குன்னா 62 துணைக்கோள்கள் இருக்குது. சரியா? ஓகேவா? ரைட்.
இதுலேயுமே மிகப்பெரிய துணைக்கோள் எது அப்படின்னு கேட்டால் டைட்டன் தான். சூரிய குடும்பத்திலேயே இருக்கக்கூடிய துணைக்கோள்கள்லாம் இருக்கு இல்லையா, துணைக்கோள்கள் சொல்கிறேன். எல்லா துணைக்கோள்கள்லையும் ஒரே ஒரு துணைக்கோளில் மட்டும்தான் மீத்தேனும் நைட்ரஜனும் இருக்குது. புரிஞ்சுக்கோங்க, துணைக்கோள்கள் சொல்கிறேன். ஓகேவா? சூரிய குடும்பத்திலேயே இருக்கக்கூடிய துணைக்கோள்களில் இந்த டைட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனியின் பெரிய துணைக்கோளான டைட்டன், இதுக்குள்ளே தான் நைட்ரஜனும் மீத்தேனும் வாயுக்களும் அடங்கி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மேகங்கள் சூழ்ந்து காணப்படுகின்ற ஒரே ஒரு துணைக்கோள் எதுன்னு கேட்டாலும் இந்த டைட்டன் தான். புரிஞ்சுதா? ரைட். இந்த சனிக்கோளை பார்த்தீங்க அப்படின்னா நீரில் விட்டால் கூட அது மிதக்கும். காரணம் என்ன அப்படின்னா, சனிக்கோள் தன் ஈர்ப்பு திறன், அதோட தண்ணீர்ப்பு திறன் எப்படி இருக்குன்னா நீரை விட குறைவாக இருக்கிறனால அது நீரில் மிதக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? அடுத்தது போலாமா? யுரேனஸ். யுரேனஸை என்னன்னு சொல்லலாம்னா உருளும் கோள் அப்படின்னு சொல்லலாம். யுரேனஸ் என்னன்னு சொல்லலாம்? உருளும் கோள். ஏன்னா இது பார்த்தீங்க அப்படின்னா இதோட அச்சு பார்த்தீங்கன்னா சாய்ந்த நிலையில் இருக்கும். ஸோ இது ஒரு பந்து வடிவம் போல் உருண்டுக்கிட்டே தான் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரியனோட வட்டப்பாதையை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ரைட். இந்த யுரேனஸை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1781ஆம் ஆண்டு வில்லியம் ஹெர்ஷல் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. முதல்ல தொலைநோக்கியை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கப்பட்ட கோள் எது அப்படின்னு கேட்டால் யுரேனஸ் தான். சரிங்களா? இதுதான் கடைசியாக 7ஆவதாக இருக்கக்கூடியது யுரேனஸ். இதுக்கப்புறம் நெப்டியூன் ஒன்று இருக்கும். சரியா? இதுதான் 7ஆவதாக இருக்கக்கூடிய கோள் யுரேனஸ். சரியா? இதில் என்ன வாயுக்கள் இருக்குது அப்படின்னா மீத்தேன் வாயுக்கள் இருக்குது. என்ன வாயுக்கள்? மீத்தேன் வாயு. அதனால தான் இந்த யுரேனஸ் பார்த்தீங்க அப்படின்னா பச்சை நிறத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த யுரேனஸ் அப்படிங்கிற பேர் எதுக்கு இப்படி வச்சாங்க அப்படின்னா கிரேக்க விண்கடவுளோட பேர் தான் யுரேனஸ். அதை தான் இதுக்கு வச்சுருக்காங்க. புரிஞ்சுதா? நான் சொன்ன மாதிரி கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் 8 கோள்கள். அதில் பார்த்தீங்கன்னா யுரேனஸ் மட்டும்தான் கிரேக்க விண்கடவுள். சரிங்களா? பூமிக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த கடவுள் பேருமே வைக்கலை. இந்த ரோமானிய கிரேக்க கடவுள் பேர்கள் எதுவுமே வைக்கலை பூமிக்கு. சரியா? யுரேனஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கிரேக்க கடவுள் பேரில் இருக்கும். ஓகேவா? மற்ற 6மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோமானிய கடவுள் பேர் தான் கொடுத்துருப்பாங்க. சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு இத்தனை தடவை திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். இது புரிஞ்சுதா? ரைட். இப்போ பாருங்கள், யுரேனஸ் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் இல்லையா? வெள்ளி எப்படி சுற்றும்? கிழக்கு மேற்கா சுற்றும், கடிகார சுற்றில் சுற்றும். அதே மாதிரி தான் யுரேனஸும் எப்படி சுற்றும்னு சொன்னேன்? கடிகார சுற்றில் தானே சுற்றும், கிளாக் வைஸில் தான் சுற்றும், கிழக்கு மேற்கா தான் சுற்றும். ஓகேவா? ரைட். இது சாய்ந்து, இதோட அச்சில் மிகவும் இது சாய்ந்து காணப்படுவதால் தான் இது என்ன சொன்னேன், சூரியனை உருண்டு ஓடுவது போல சுற்று வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? யுரேனஸில் மொத்தம் எத்தனை துணைக்கோள்கள் இருக்குது? 27 துணைக்கோள்கள் இருக்குது. இதில் அந்த துணைக்கோள்களில் எது ரொம்ப பெரியதுன்னு கேட்டால் டைட்டானியா. ஓகேவா? டைட்டன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இது சனியோட பெரிய துணைக்கோள். டைட்டானியா அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா இது யுரேனஸோட பெரிய துணைக்கோள். சரியா? அதே மாதிரியே நெப்டியூனில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அது என்ன பெரிய துணைக்கோள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைட்டன். 3 ஒரே மாதிரி வரும், ஞாபகம் வச்சுக்கணும். டைட்டன், டைட்டானியா, ட்ரைட்டன். சரியா? ட்ரைட்டன் எதுக்கு வரும்? நெப்டியூனுக்கு வரும். சரி, இப்போ 8ஆவது என்ன இருக்குது? நெப்டியூன் இருக்குது. நெப்டியூன் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா குளிர்ந்த கோள் அப்படின்னு சொல்லலாம். நெப்டியூன் என்னன்னு சொல்லலாம்? குளிர்ந்த கோள் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா சூரியன்லேருந்து ரொம்ப விலகி தான் இந்த நெப்டியூன் இருக்கா, அதனால இதில் எப்போதுமே குளிர் தான் நிலவும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த குளிர்ந்த கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ரைட். ரோமானிய கடவுள் யாரு? கடல் கடவுள். ரோமானிய கடல் கடவுளோட பேர் தான் இந்த நெப்டியூன். அந்த பேரை தான் இந்த கோளுக்கு வச்சுருக்காங்க. சரிங்களா? ஓகேவா? ரைட். இதில் பாருங்களேன், இதில் காற்று பலத்து வீசப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோளில், நெப்டியூனில். அப்போ பலத்த காற்று எந்த கோளில் வீசப்படும் என்று கேட்டால் நெப்டியூனில் வீசப்படும். ஞாபகம் வச்சுக்கணும். இதில் மொத்தம் 14 துணைக்கோள்கள் இருக்குது. இதில் மிகப்பெரிய துணைக்கோள் எதுன்னு கேட்டால் ட்ரைட்டன். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இது ஏன் குளிர்ந்து காணப்படுது அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, அப்போ சூரிய குடும்பத்திலேருந்து மிக தொலைவில் இருக்கிறனால இது ரொம்ப குளிர்ந்து காணப்படுது. இதோட என்ன நிறத்தில் இருக்குது? இது நீலம் மற்றும் வெள்ளை நிறத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? ஸோ இப்போ 8 கோள்களும் பார்த்துட்டோம். புரிஞ்சுதா? இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குறுங்கோள்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? குறுங்கோள்கள் அப்படின்னு என்ன சொல்கிறோன்னா இந்த நெப்டியூனுக்கு அப்புறம் சூரிய குடும்பத்தில் இப்போ இந்த 8 கோள்கள் தான் சூரிய குடும்பத்துக்குள்ளே இருக்கு இல்லையா, அதை தாண்டி அப்பால் இருக்கக்கூடிய நெப்டியூனுக்கு அப்பால் இருக்கக்கூடிய இந்த விண்பொருட்கள் எல்லாத்தையுமே என்னன்னு சொல்லுவோம்னா குறுங்கோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா?
ஓகேவா? குறுங்கோள்கள்னு சொல்லுவாங்க. இதில் முக்கியமாக 5 குறுங்கோள்கள் கொடுத்துருப்பாங்க. என்னென்னு பாருங்கள். ப்ளூட்டோ, செரஸ், ஈரிஸ், மேக்மேக், ஹவுமியா. ப்ளூட்டோ, செரஸ், ஈரிஸ், மேக்மேக், ஹவுமியா. இந்த 5 குறுங்கோள்களும் வந்து பார்த்திங்கன்னா சூரிய குடும்பத்திலிருந்து காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெப்டியூனுக்கு அப்பால் இது வந்து காணப்படுது. இந்த 5 தான் முக்கியம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பக்கத்துலேயே சிறுகோள்கள்னு கொடுத்துருக்காங்களா, அதையும் பார்த்துக்கோங்க. சிறுகோள்கள்னா என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சூரியனை சுற்றி வரும் சிறிய திடப்பொருட்களை தான் இந்த சிறுகோள்கள் என்று சொல்கிறாங்க. இது எதற்கிடையில் இருக்கும் சிறுகோள்கள்? ஆரம்பத்திலே பார்த்துருக்கோம். செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையில் தான் இந்த சிறுகோள்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதை தான் என்னென்னு சொல்கிறாங்க? சிறுகோள்கள் மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அளவில் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால இதை வந்து கோள்கள்னு சொல்ல மாட்டாங்க, சிறுகோள்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? இப்போ அடுத்தது பாருங்கள், நிலவு. இப்போ வந்து நிலாவை பற்றி பார்க்குறோம். இந்த நிலவு எதோடைய துணைக்கோள்? நான் சொன்னேன் இல்லையா, பூமியோட ஒரே ஒரு துணைக்கோள் எது அப்படின்னா இந்த நிலவு மட்டும்தான். நிலவு வந்து தன்னைத்தானே சுற்றி கொள்ள எடுத்துக்கிற நேரமும் பூமியை வந்து அது சுற்றி வருது இல்லையா, புவியை கரெக்டு தான். பூமியை வந்து சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நேரமும் வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரே ஒன்று தான். எவ்வளோ நாள்? 27 நாட்கள் 8 மணி நேரம். அப்போ நிலவு தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கும் பூமியை சுற்றி கொள்வதற்கும் எடுத்துக்கூடிய கொண்ட காலம் எவ்வளவுனா 27 நாட்கள் 8 மணி நேரம். ஓகேவா? 8 hours. ஓகேவா? புரிஞ்சுதா? ரைட். இப்போ இந்த நிலாவில் வந்து பார்த்திங்கன்னா வளிமண்டலம் கிடையாது, அதாவது காற்று வந்து கிடையாது இல்லையா. அதனால தான் என்ன ஆகுதுன்னா இந்த விண்கற்கள் எல்லாமே வந்து அது மேலே விழுந்து விழுந்து அது எல்லா இடத்துலையும் பள்ளங்களாக இருக்குது. நிலாவில் வந்து அங்கங்கே பள்ளங்கள், தரைக்குழி பள்ளங்கள் அதனால தான் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த நிலா வந்து பார்த்திங்கன்னா புவியிலிருந்து எவ்வளோ கிலோமீட்டர் தள்ளி இருக்குது, தொலைவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3,84,400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. ஓகேவா? நிலா புவியிலிருந்து எத்தனை கிலோமீட்டர் தள்ளி இருக்குது? 3,84,400 கிலோமீட்டர் வந்து தள்ளி இருக்குது. இது பூமியில் 1/4 அளவு இந்த நிலா இருக்குது. இதோட சைஸ் சொல்கிறாங்க. பூமியோட 1/4 அளவுக்கு இந்த நிலாவோட சைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதன் தரை இறங்கிய ஒரே விண்பொருள் எதுன்னு கேட்டால் நிலா தான். ஓகேவா? இந்த நிலவை ஆராய்வதற்காக நம்ம இந்தியா வந்து என்ன விண்கலத்தை அனுப்பிச்சாங்க? சந்திராயன் 1 அப்படிங்கிற விண்கலத்தை முதல்ல இந்தியா வந்து அனுப்புச்சு. அதாவது இந்தியாவால் அனுப்பப்பட்ட முதல் விண்கலம் எதுன்னு கேட்டால் சந்திராயன் 1 தான் ஃபஸ்ட்டு இந்தியா அனுப்புச்சு. ஓகேவா? எந்த வருடம்? 2008 வந்து அனுப்பியது. புரிஞ்சுதா? இப்போ அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது வால்விண்மீன்கள். வால்விண்மீன்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து 2 இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், இதுதான் வால்விண்மீன். இதுக்கு தலைப்பகுதியும் இருக்கும், வால் பகுதியும் இருக்கும். ஓகேவா? தலைப்பகுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா திடப்பொருட்களால் இருக்கும், வால் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா வாயுக்களால் இருக்கும். சரியா? இதாவது திடப்பொருள் அப்படிங்கிறது மோஸ்ட்லி என்னவாக தான் இருக்கும்? பனிக்கட்டியால் இருக்கும். வால் பகுதிங்கிறது வாயுக்களால் இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் இந்த வால்விண்மீன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு வகை வந்து பார்த்திங்கன்னா ஹேலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேலி அப்படிங்கிற வால்விண்மீன் 76 வருடங்களுக்கு ஒரு தடவை பூமியில் வந்து தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது கடைசியாக எப்போ தோன்றுச்சு? 1986 வந்து வானில் தென்பட்டது. அதுக்கப்புறம் இது மறுபடியும் எப்போ வரும்னு எதிர்பார்க்குறாங்க? 2061 வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. புரிஞ்சுதா? விண்கற்கள் மற்றும் விண்வீழ் கற்கள் இதை இப்போ பார்க்கலாம். விண்கற்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய குடும்பத்தில் இருக்கிற சின்ன சின்ன கற்களும் உலோக பாறைகளாலான விண் பொருட்களை தான் என்னன்னு சொல்கிறாங்க? விண்கற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறு கற்கள் மற்றும் உலோக பாறைகளாலான விண் பொருட்களை தான் விண்கற்கள் என்று சொல்கிறாங்க. இந்த விண்கற்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூமியில் வந்து விழுகுது இல்லையா, புவியில் விழுகும்போது வளிமண்டலத்தை அடையும் போது, பூமிக்கு வரும்போது வளிமண்டலத்தை அடையும் இல்லையா, வளிமண்டலத்தில் அடையும் போது ஒரு உராய்வு ஏற்படுகிறது. அந்த உராய்வின் மூலயமா தான் வந்து பார்த்தீங்கன்னா எரியும். அதனால தான் அது எரி நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? புரிஞ்சுதா? விண்கற்கள் புவியின் வளிமண்டலத்தில் வந்து உராயும் போது என்ன ஏற்படுது? எரி நட்சத்திரம் அப்படின்னு அதை சொல்கிறோம். ஓகேங்களா? அதே விண்கற்கள் வந்து வளிமண்டலத்தையும் தாண்டி புவியோட மேற்பரப்பத்தை தாக்குச்சு அப்படின்னா அந்த விண்கற்கள் என்னன்னு சொல்லுவோம்? விண்வீழ் கற்கள் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுதுங்களா? விண்கற்கள் புவியோட வளிமண்டலத்தை தாண்டி புவியின் மேற்பரப்பில் வந்து விழுந்துச்சுன்னா அதை விண்வீழ் கற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுதா? அடுத்தது பார்ப்போமா? அடுத்தது புவியின் சுழற்சி. இப்போ
இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புவியின் சுழற்சியினால் இப்போ சூரியன் இருக்கு இல்லையா, சூரியன் நம்ம காலையில் எங்கே தோன்றுது எங்கே மறையுது, காலையில் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கில் தோன்றுது, அதே மாதிரி மாலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேற்கில் மறையுது அப்படின்னு தான் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா. எதனால் அப்படின்னா சூரியன் என்ன உங்களுக்கு இடம் மாறுதா, காலையில் கிழக்குலேயும் மத்தியானம் வந்து பார்த்திங்கன்னா உச்சியிலையும் ஈவினிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேற்குலையும் வந்து நம்ம பார்க்குறோமா இல்லையா. ஸோ ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரியன் வந்து நகர்றது கிடையாது, ஒரே சூரியன் அதே இடத்துல தான் இருக்குது, பூமி தான் வந்து பார்த்திங்கன்னா சூரியனை சுற்றி வருகிறது கரெக்டாக. அந்த மாதிரி சுற்றி வரும் பொழுது தான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிழக்கு மேற்கா தெரியுது. சூரியன் வந்து காலையில் கிழக்குலேயும் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா மேற்குலேயும் வந்து மறையுது அப்படின்ற மாதிரி நமக்கு தோன்றுது. ஓகேங்களா. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருப்போம், எல்லா கோள்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேற்கு கிழக்காக தான் வந்து சுற்றும் கரெக்டாக. வெள்ளியையும் யுரேனஸையும் தவிர மற்ற எல்லா கோள்களுமே மேற்கிலிருந்து கிழக்காக சூரியனை சுற்றி வருகிறது கரெக்டாக. அதனால தான் மேற்கிலிருந்து கிழக்காக வந்து சூரியனை வந்து பூமி சுற்றுறனால நமக்கு சூரியன் வந்து கிழக்கிலிருந்து மேற்கா வந்து மாறுது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். புரிஞ்சுதுங்களா டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு? இதுதான் காரணம். ஓகேவா, ரைட். இப்போ அடுத்தது பாருங்கள், புவியோட வடிவமும் சாய்வும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புவியோட வடிவம் என்ன வடிவம், அது வந்து கோள வடிவமாக இருக்குது. ஓகேங்களா. அது புவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட வட துருவத்தில், இங்கே பாருங்கள் வட துருவம் அப்படிங்கிறது இந்த சைடு இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த சைடு பாருங்கள், கீழே மேலே வந்து வட துருவம், கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தென் துருவம் சொல்கிறாங்க. இந்த ரெண்டுக்கும் இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கற்பனை கோடு இருக்குது, அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், அச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, புரிஞ்சுதான்? இங்கே பாருங்கள், வடதுருவத்துக்கும் தென் துருவம் வழியாக செல்லக்கூடிய ஒரு கற்பனை கோடை தான் என்னன்னு சொல்கிறாங்க, புவியின் அச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. புவி வந்து தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு எந்த அச்சில் வந்து சாஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 23.5 டிகிரி அச்சில் சாய்ந்து தான் தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்குது. சூரியனையும் அதே அச்சில் தான் சுற்றி வருகிறது. ஓகேவா. அதோட சுற்றுவட்ட பாதை இருக்குல்ல, சுற்றுவட்ட பாதைக்கு இது சாஞ்சிருக்கனால, புவி வந்து சாய்ந்திருக்கனால எவ்வளவு கோணத்தை ஏற்படுத்துகிறது என்று கேட்டால் 66.5 டிகிரி. புரிஞ்சுதா. 23.5 டிகிரி சாய்ந்து தன்னைத்தானும் சுற்றி கொண்டு சூரியனும் சுற்றி வருகிறது. சுற்றுவட்ட பாதைக்கு எவ்வளவு கோணத்தை ஏற்படுத்துகிறது இந்த சாய்வு, 66.5 டிகிரி. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு டிஃப்ரென்ஸு? ஓகே. இப்போ அடுத்தது பாருங்க, புவி வந்து சுழலும் வேகம் என்ன அப்படின்னு கேட்டால், புவி வந்து சுழலும் வேகம் என்ன அப்படின்னா இதை 3ஆக இது பண்ணிக்கோங்க. நிலநடுக்கோட்டு பகுதி, சரியா, நிலநடுக்கோட்டு பகுதியில் 6670 கிலோமீட்டர், எதுக்கு, ஒரு அவருக்கு, அதாவது மணிக்கு. ஓகேங்களா, மணிக்கு 6670 கிலோமீட்டர் ஆகவும் புவியோட சுழலும் வேகம். அதுவே வந்து பார்த்திங்கன்னா வடக்கு அச்சரேகையில் 60 டிகிரி கோணத்தில். ஓகேயா, வடக்கு அச்சரேகையில் எவ்வளோ மணி நேரம், 845 மணி நேரம் ஆகுது. அடுத்தது துருவ பகுதி அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா, துருவ பகுதி இருக்கு இல்லையா, இந்த துருவ பகுதிகளில் வந்து இதோட வேகம் வந்து சுழியம். ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கணும் இந்த 3மே. ஸோ புவியோட சுழலும் வேகம் கேட்டால் நிலநடுக்கோட்டு பகுதியில் எவ்வளவு, 1670, வடக்கு அச்சரேகையில் 845 கிலோமீட்டரும், துருவ பகுதியில் அதோடைய வேகம் சுழியம். புரிஞ்சுதா. அடுத்தது சுழலுதல்னா என்னன்னு கொடுத்துருப்பாங்க, சுற்றுதல்னா என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. சுழலுதல் அப்படின்னா வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம சுழல் காற்று இருக்கு இல்லையா, சுழல் காற்று என்ன, அதுவே தானே சுற்றிக்குது கரெக்டாக, அதுவே வந்து இப்படி சுழண்டு தானே எல்லா பக்கம் போகுது, பார்த்துருக்கீங்க நீங்கள் இல்லைங்களா சுழல் காற்று, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. அதே மாதிரியே பூமி வந்து பார்த்திங்கன்னா தன்னைத்தானே வந்து சுற்றி கொள்ளும், அந்த மாதிரி தன் அச்சில் தன்னைத்தானே சுற்றுவதை தான் என்னன்னு சொல்கிறோம், சுழலுதல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. அதே பூமி வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரியனை சுற்றி வருவதை சுற்றுதல் அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சுதா. டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும் சுழலுதலுக்கும் சுற்றுதலுக்கும். சுழலுதல்னா ரொட்டேஷன், சரியா, சுற்றுதல் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ரெவல்யூஷன். புரிஞ்சுக்கணும் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ், சரியா, ரைட். இப்போ இதில் பாருங்கள், இந்த சுழலுதல் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா பூமி வந்து தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அப்படின்னு பாருங்கள். எவ்வளோ நேரம் அப்படின்னா தன்னைத்தானே அது சுற்றி கொள்வதற்கும் சரி, அதே மாதிரி சூரியனை சுற்றி வருகிறது இல்லையா, அதுக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே டைமிங் தான் எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. அதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை வந்து சுழலுவதற்கு
காலம் எவ்வளவுனா 23 மணி நேரம் 56 நிமிடங்கள் 4.09 வினாடிகள் எடுத்துக்கொள்கிறது. புரிஞ்சுதா? புவி மேற்கிலிருந்து கிழக்காக சுழலும் தானே, அப்படி சுழலும் போது அது ஒரு முறை சுழல்வதற்கு எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்கிறது? 23 மணி நேரம் 56 நிமிடங்கள் 4.09 வினாடிகள் எடுத்துக்கொள்கிறது. சரிங்களா? இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், தோராயமாக ஒரு நாளைக்கு என்னது 24 மணி நேரம் அப்படின்னு கணக்கு பண்ணி ஒரு நாள் அப்படின்னு எடுத்துக்கிறோம். புரிஞ்சுதா? ஓகே. பூமி சுழலுவதால் தான் நமக்கு என்ன ஏற்படுது? இரவு பகலே ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? பூமி சுழலுவதன் காரணமாக நமக்கு என்ன ஏற்படுது? இரவு பகல் ஏற்படுது அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ பாருங்க, அடுத்தது பாருங்க. அப்படி பூமி வந்து இப்படி சுற்றுது இல்லையா, அப்படி சுற்றி வரும்போது என்ன ஆகுது? சூரிய வெளிச்சம் வந்து ஒரு பகுதியில் படும். அப்போ அந்த இடம் என்னவா இருக்கும்? வெளிச்சம் படுற இடம் தான் பகலாக இருக்கும். வெளிச்சம் இல்லாத இடம் என்னவா இருக்கும்? இரவாக இருக்கும். கரெக்டாக? இந்த மாதிரி உங்களுக்கு இரவும் பகலுக்கும் இடையில ஒரு கற்பனை கோடு வந்து ஒன்று இருக்கும். அந்த கற்பனை கோடுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா ஒளிர்வு வட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி, அது கற்பனை கோடு இல்லை, பிரிக்கும் கோடு. சரியா? ஒரு பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கும், இன்னொரு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்கும். இதுக்கு ரெண்டுக்கும் இடையில பிரிக்கிற கோடை தான் என்னன்னு சொல்கிறோம்? ஒளிர்வு வட்டம், டெர்மினேட்டர் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு டிஃப்ரென்ஸு? சுழலுதல் அவ்வளோதான். இப்போ அடுத்தது சுற்றுதல் பார்க்கலாமா? சுற்றுதல் அப்படின்னா என்னது? ரெவல்யூஷன். அதாவது பூமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட நீள்வட்ட பாதையில் என்ன பண்ணுது? சூரியனை வந்து சுற்றி வருகிறது. சூரியன் இங்கே இருக்குது, பூமி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து சூரியனை சுற்றிட்டு வந்துட்டு இருக்கா. கரெக்டாக? இதை தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா சுற்றுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ ஸ்பீடில் சுற்றுது சூரியனை? 30 கிலோமீட்டர் வினாடிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் சூரியனை சுற்றி வருகிறது. சரிங்களா? அப்போ இதை சுற்றி வரதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா, அப்போ பூமி வந்து ஒரு முறை சூரியனை சுற்றி வருவதற்கு எடுக்கக்கூடிய நாட்கள் 365 நாட்கள். புரிஞ்சுதா? நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. சூரியன் தன்னைத்தானே வந்து சுற்றிக்குது இல்லையா, அதுக்கு பேர் சுழலுதல். எவ்வளோ காலம் எடுத்துக்குது? 24 மணி நேரம் அப்படின்னு அதை தான் நம்ம வச்சுக்கிறோம், ஒரு நாள் அப்படின்னு கணக்கு வச்சுக்கிறோம். அதுவே வந்து சூரியனை வந்து ஒரு முறை சுற்றி வர்றதுக்கே பூமி எடுத்துக்கூடிய கொண்ட காலம் தான் ஒரு வருடம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். 365 நாட்கள் எடுத்துக்கிறோம். புரிஞ்சுதுங்களா? அதை தான் நம்ம வந்து 365 மட்டும் ஒரு வருஷமாக எடுத்துக்கிறோம். மிச்சம் இருக்க அந்த காலில் இருக்குல்ல, கால் பகுதி, அந்த கால் நாட்களை என்னன்னு சொல்கிறோம்? 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதை வந்து பிப்ரவரி மாதத்தில் ஒரு கூடுதல் நாளாக சேர்த்து 29 நாளாக வைக்கிறோம். அப்போ பிப்ரவரி மாதத்தில் 29 நாள் 4 வருஷத்துக்கு ஒருக்கா வருமா? அந்த வருடம் என்னன்னு சொல்லுவோம்? லீப் இயர் அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு டிஃப்ரென்ஸு? ஓகேவா? அதை தான் நம்ம லீப் இயர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பூமி வந்து தன்னைத்தானே சுழலும் போது என்ன ஏற்படுது? இரவு பகல் மாற்றம் ஏற்பட காரணமாக இருக்குது. அதே வந்து பூமி சூரியனை சுற்றி வரும் பொழுது என்ன தோன்றுது? நமக்கு பருவ காலங்கள் தோன்ற காரணமாக இருக்குது. என்ன காரணமாக இருக்குது? பருவ காலங்கள் இதன் மூலியமாக தான் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ரைட். இப்போ பாருங்கள், இந்த 2 டேட், இந்த ஃபிகர் பார்த்துக்கோங்க, இந்த இமேஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று செப்டம்பர் 23, இன்னொன்று மார்ச் 21ங்க. ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 23 இருந்து மார்ச் 21 வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம், அதுக்கப்புறம் அடுத்த 6 மாதம். சரிங்களா? அப்போ ஒரு 6 மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தென்னரைக்கோளம் வந்து சூரியன்கிட்ட இருந்து விலகி இருக்கும். அப்போ வெளிச்சம் அந்த பக்கம் இருக்காது. கரெக்டாக? அதே மாதிரி அடுத்த 6 மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? வட அரைக்கோளம் வந்து சூரியன்கிட்ட இருந்து விலகி இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு மாறி மாறி தான் நடக்கும். சரிங்களா? அப்படி நடக்கும்போது இதன் காரணமாக என்ன ஏற்படுது? இந்த 2 நாட்களும் மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23, இந்த 2 நாட்கள் இருக்கு இல்லையா, இந்த 2 நாட்களில் மட்டும் நிலநடுக்கோட்டு பகுதியில் சூரியனோட கதிர்கள் எப்படி விழுகுது? செங்குத்தாக விழுகுது. சூரியனோட கதிர்கள் எப்படி விழுகுது? செங்குத்தாக விழுகுது. அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க? சம பகல் இரவு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ செப்டம்பர் 23 மற்றும் மார்ச் 21 இந்த 2 நாளுமே என்னன்னு சொல்கிறோம்? சம பகல் இரவு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? அடுத்த 2 பாருங்கள், டிசம்பர் 22 மற்றும் ஜூன் 21. சரிங்களா? ஜூன் 21 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோடைக்கால கதிர் திருப்பம் அப்படின்னு சொல்கிறோம். அதே டிசம்பர் 22 குளிர்கால கதிர் திருப்பம் சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கு டெஃபினேஷன் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அதாவது கோடைக்கால கதிர் திருப்பம் அப்படின்னு எதனால் சொல்கிறோம் அப்படின்னா, ஜூன் 21 அன்னைக்கு
கடக ரேகை மீது ஞாபகம் வச்சுக்கணும். கடக ரேகை மீது சூரியனோட கதிர்கள் செங்குத்தா விழுகுது. அந்த டைம்ல வட அரை கோளத்துல என்னவாயிருது, பகல் பொழுது நீண்டும் தென்னரை கோளத்துல இரவை நீண்டும் காணப்படும். புரிஞ்சுதுங்களா? வட அரை கோளத்துல பகல் பொழுது அதிகமாகவும் தென்னரை கோளத்தில் இரவு வந்து பார்த்தீங்கன்னா நீண்டும் காணப்படுது. அதுதான் ரீசன். இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம், கோடைக்கால கதிர் திருப்பம் அப்படின்னு சொல்றோம். ஜூன் 21. புரிஞ்சுதா? அதே டிசம்பர் 22 மகர ரேகையின் மீது, அங்கே கடகரேகை இங்கே மகர ரேகை, ஓகேவா? மகர ரேகையின் மீது சூரியனோட செங்குத்து கதிர்கள் விழுந்துச்சு அப்படின்னா அதை தான் என்னன்னு சொல்கிறோம், குளிர்கால கதிர் திருப்பம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த டைம் என்ன ஆகும், அப்படியே ஆப்போசிட்டு. தென்னரை கோளத்தில் பகல் பொழுதாகவும் வட அரை கோளத்தில் வந்து இரவாகவும் இருக்கும். சரிங்களா? டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுதா? அதுதாங்க இந்த ரெண்டும், கோடைக்கால கதிர் திருப்பம், குளிர்கால கதிர் திருப்பம். சரியா? புரிஞ்சுதா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 21, இது வந்து டிசம்பர் 22. ரைட்? புரிஞ்சுதா ஃபுல்லாகவே? அடுத்தது போலாமா? அடுத்தது புவிக்கோளங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. புவிக்கோளங்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா மொத்தம் உங்களுக்கு 4 கோளங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க புவியில். என்னென்ன அப்படின்னா பாறைக்கோளம், நீர்க்கோளம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வளிமண்டலம், உயிர்கோளம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாறைக்கோளம், நீர்க்கோளம், இந்த அப்புறம் இன்னொன்று வளிமண்டலம். இந்த 3 காரணத்தினால தான் நம்மனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயிரினங்கள் வாழக்கூடிய இடமா இந்த உயிர்கோளமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? அந்த 3 நாளும் தான். ஏன்னா கண்டிப்பாக நமக்கு நிலம், நீர், காற்று இந்த 3ம் இருந்துச்சு அப்படின்னா அந்த கோளில் வந்து உயிரினங்கள் வாழக்கூடிய தகுதிக்கு இருக்கும். கரெக்டாக? அதை தான் வந்து சொல்கிறாங்க. இங்கே வேறு ஒன்றும் இல்லை. சரியா? இப்போ பார்க்கலாமா? பாறைக்கோளம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, பாறை அப்படிங்கிற வேர்டு லித்தோஸ் அப்படிங்கிற கிரேக்க வேர்ட்ல இருந்து தான் வந்து வந்துச்சு. சரியா? அதிலிருந்து தோன்றியது தான் இந்த லித்தோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். லித்தோஸ்பியர்னா என்ன அர்த்தம்? பாறைக்கோளம். சரியா? அதில் என்ன இருக்கும், புவியோட மேற்பரப்பில் பாறைகள், மண் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த நிலப்பரப்பில் உயிரினங்கள் வாழ முடியும். அடுத்தது பாருங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு நீர்க்கோளம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, நீர்க்கோளம். நீர்க்கோளம் அப்படிங்கிறது ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைட்ரோங்கிற வார்த்தை கிரேக்க வேர்டில் இருந்து தான் இந்த ஹைட்ரோஸ்பியர் அப்படிங்கிறதே வந்துச்சு. நீர்க்கோளம்னா என்ன, கடல், ஏரி, ஆறு, நீராவி ஆகிறது, பனிக்கட்டி, இது எல்லாமே வந்துருங்க அதில். ஓகேவா? அடுத்தது வளிமண்டலம். வளிமண்டலம்னா காற்று மண்டலம் சொல்லுவோமா, அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுலேருந்து வந்துச்சு? அட்மாஸ்பியர், அட்மோ அப்படிங்கிற கிரேக்க வேர்ட்லேருந்து வந்துச்சு. அதுக்கு மீனிங் என்ன, வளி மற்றும் அல்லது காற்று, வளி அல்லது காற்று அப்படின்னு பொருள். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து காற்று தொகுதி வளிமண்டலம் அப்படின்னு சொல்லலாம். காற்று மண்டலம் அப்படின்னாலும் வளிமண்டலம்னாலும் ஒன்று தான். ஓகேவா? இதில் என்னென்ன வாயுக்கள்லாம் இருக்குது அப்படின்னா நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கான், ஹைட்ரஜன், ஹீலியம், ஓசோன் வாயுக்கள். இத்தனை வாயுக்கள் அடங்கி இருக்கு வளிமண்டலத்தில். இதில் முதன்மை வாயுக்கள் அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா நைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் தான் சொல்கிறோம் முதன்மை வாயுக்கள்னு. ஏன்? நைட்ரஜன் 78%, ஆக்சிஜன் 21% இருப்பதால் அதனை நம்ம முதன்மையான வாயுக்கள் அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதாங்க. அடுத்தது உயிர்கோளம் வந்துருங்க. உயிர்கோளம்னா என்னன்னு சொல்லுவோம், பயோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். பயோ அப்படிங்கிற வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் கிரேக்க வேர்டு தான். அதுக்கு மீனிங் என்ன, உயிர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த உயிர்கோளத்தை வந்து நிறைய மண்டலங்களாக வந்து பிரிச்சிருக்கோன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு மண்டலத்துலேயுமே அதற்கேற்ற மாதிரி காலநிலை, தாவரங்கள், விலங்குகள் அப்படின்ட்டு பகுதிகளாக இருக்குன்றாங்க. இந்த மண்டலங்கள் எல்லாத்தையும் தான் என்னன்னு சொல்கிறோம், சூழல் மண்டலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உயிர்கோளத்தில் பல்வேறு மண்டலங்கள் இருக்குது. அந்த மண்டலங்களை சூழல் மண்டலங்கள் என்று கூறுகிறோம். ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க. இந்த லெசன் வந்து உங்களுக்கு ஓவர். ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன். கண்டிப்பாக இந்த லெசன்லேருந்து உங்களுக்கு கொஷின் வரும். சரிங்களா? எல்லா டேட்டாவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுக்கோங்க. இந்த பாக்ஸை பார்த்துருங்க. இப்போ உயிர்கோளம் சொன்னோம் இல்லையா, இதில் மன்னார் உயிர்கோள பெட்டகம் இதை பார்த்துக்கோங்க. இது எங்கே இருக்குது, இந்திய பெருங்கடலில் 10,500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு வரைக்கும் இது அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அவ்வளோதாங்க. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த வீடியோவில் அடுத்த கண்டென்ட்டில் நம்ம சந்திக்கலாம். இந்த லெசன் நல்லா படிச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட்.